கிட்டத்தட்ட ஆக போகுது. போயிட்டுருக்குங்க அந்த ஜேர்னி. அப்பா ஸ்டார்ட் பண்ணார். நான் இங்கே மார்க்கெட்டிங் மட்டும் பார்த்துட்ருக்கிறேன். ஏன்னா நான் மெக்கானிக்கல் படித்தேன் பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட்டில். மெக்கானிக்கல் படித்து முடிச்சுட்டு அப்புறம் வேறு இதில் இருந்தேன். பம்ப் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன், டெக்ஸ்டைலில் இருந்தேன், ஃபவுண்டரி டிவிஷனில் இருந்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து MBA படித்தேன். லாஜிஸ்டிக்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் மேஜராக எடுத்திருந்தேன். அப்புறம் முடிச்சுட்டு ஃப்ரான்ஸில் லக்ஸுரி மார்க்கெட்டிங் இன் சஸ்டைனபிள் வேர்ல்டுன்ட்டு 1 year கோர்ஸ் MSc கோர்ஸ் படித்து முடித்தேன். முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு திரும்பி நான் பேக் டு பிஸ்னஸ் தான். அப்பா பிஸ்னஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா போயிட்டுருக்கு, நல்லபடியாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நல்லா தான் இருக்குது இந்தியாவில். இப்போ நல்லா ஸ்கோப் இருக்குது எல்லாத்துக்குமே, ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பண்ணலாம் எல்லாருமே. புதுசாக வந்து நீங்கள் என்ன சார் ஊற்றிருக்கீங்க உங்களுடைய கம்பெனியில்? நாங்கள் புதுசாக என்ன பண்ணுறோம்னா பஃபர் அப்படின்னு ஒரு ஐட்டம் பண்ணுறோம். சாலிட் பஃபர்ன்ட்டு. பஃபர் நார்மலாக கோயம்புத்தூர் எல்லோரும் தான் பண்ணுறாங்க. சாலிட் பஃபர் பண்ணுறாங்க. பட் எங்கள் அளவுக்கு யார் குவாலிட்டியோ அந்த தரமோ அந்த டெலிவரியோ ஸ்பெக்கோ யாரும் கொடுக்குறதில்ல. ஏன்னா வி கஸ்டமைஸ் பஃபர் ஃபார் ஈச் நாட் ஓன்லி கஸ்டமர்ஸ், ஈச் ப்ராடக்ட்காகவே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவோம். அவங்களால என்ன பண்ண முடியும், காஸ்ட் எஃபெக்டிவாக என்ன பண்ண முடியும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி தரல. நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும். பஃபர் அப்படிங்கிறது பஃபர்னா அடிப்படாமல் போகணும் ஒரு ப்ராடக்ட். அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு தொலை வைக்கிறது தான் பஃபர்னு சொன்னாங்க. ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அட்டை வைப்பாங்க. அதில் அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது தெர்மோகோலோ உட்டன் பீஸோ வைக்க ஆரம்பிச்சாங்க. டே பை டேயில் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்க்கணும். அதாவது ரெண்டாவது பார்க்கறதுக்கு கொஞ்சம் மேன்லினஸாக இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணாதான் விற்க முடியும். நம்மளுடைய ப்ராடக்ட் இங்கே இருக்கோம், நம்ம இந்தியாவிலையோ நம்ம கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அப்படி தான். அது புரிஞ்ச கஸ்டமர்ஸ் வந்து அணுகும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாகவும் லுக் வைஸ் நல்லா இருக்கணுக்காகவும் பண்ண அமைச்சது தான் இந்த சாலிட் பஃபர் வந்து இது தொலைக்கிறது தான். அதை கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணுவோம், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் குவாலிட்டி வைஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணது தான் அந்த பஃபர் நாங்கள் பண்ணுவோம்.